இனிமேல் கலெக்ஷனுக்கு வந்தால் ஈவினிங் 4 மணிக்கு மேலே வரீங்களா? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, காலையில் கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. நானும் காசு கொடுத்துட்டு பில்லும் முடிப்பேன்ல. நான் லைனை இப்போ ஆரம்பிச்சாதான் நைட்டு 8 மணி ஆகும் நான் முடிக்கிறதுக்கு. இருக்கிறத கொடுங்க. இதில் 1000 ரூபா இருக்குது, வர வச்சுருங்க. சரிங்க மேம், நான் வரேன். அடிக்கிற வெயில நம்மளால கடை உள்ளே உட்கார முடியல. இவங்களே எப்படிமா கலெக்ஷன் வாங்க கடைக்கெல்லாம் வராங்க? அவங்கள பாவம் இல்லை. என்னப்பா பண்ணுறது, குழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஓடி தானே ஆகணும். வெயில பார்த்தா முடியுமா? அதுக்கு தான் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிங்கன்றது. இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். A few moments later. கையில் வச்சிருந்த காசும் பில்லும் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. கடையில் விழுந்ததா பார்த்தீங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்ல. நம்ம கடையில் எங்கேயுமே மிஸ் ஆகலையே. அப்படி கிடச்சிருந்தா நேரம் உங்களுக்கு கால் பண்ணிருப்பேனே. உங்கள் நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்களேன், எங்கே நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு கரெக்டாக ஞாபகத்துக்கு வரும். 15 கடையோட பில்லும் காசும் அதில் இருக்குது. மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஹலோ, அப்படிங்களா? ஆ சரி. நான் கடைசியாக போகணும்ல, அந்த கடையில் நான் மிஸ் பண்ணிட்டேனா? அங்கேயே இருக்குங்க, நான் போய் அங்கே வாங்கிக்கிறேன். வரேன். கொஞ்சம் கவனமா இருந்தா இவ்வளோ அழைச்சா தேவையில்லம்மா. நீ அழைச்சலுன்னு சொல்கிற, ஒருவேளை அந்த பில்லு கிடைக்காம போயிருந்தா யோசிச்சு பாரு. அவங்க ஓனர்ட்டையும் திட்டு வாங்கியிருக்கணும், அவங்க தொலைச்ச காசையும் திருப்பி கொடுத்துக்கணும். உழைச்சவங்க காசு என்றைக்குமே வீணாகாது. அதுக்கு இதான் சாட்சி.